வணக்கம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பின் ஒரு 5 நாடுகளுக்கான முக்கியமான சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த 5 நாடுகள் எது எது? இந்த நாடுகளில் சென்று அந்த நாடுகளில் என்ன மாரி ஒப்பந்தங்கள் போடப்பட்டன? அதனால் நமக்கு என்ன லாபங்கள் பற்றியே இந்த பதிவில நம்ம பார்ப்போம். மே 15ஆம் தேதி மோடி அவர்கள் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து சில நாட்களிலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு விஜயம் பண்ணாங்க. அங்கே வந்து ஆஹ், 2 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய பெட்ரோலியம் கார்பரேஷனோட 30 மில்லியன் பேரல்ஸ் ரிசர்வ்ஸ், அதாவது 30 மில்லியன் பேரல்ஸ், 1 மில்லியன்ன்றது வந்து 10 லட்சம். ஸோ 30 பில்லியன் எவ்வளோன்னு யோசிப்பாங்க. அத்தனை பில்லியன் டாலர்ஸ்க்கான ரிசர்வ்ஸ், அதாவது ரிசர்வ்ல வைக்கக்கூடியது. ஒரு இந்தியாவிலே வைப்போம், யூஏல வைப்போம். அது எப்போ தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிசர்வ்ல பேங்க்ல போட்டு வைக்கிற மாதிரி தான். பேங்க்ல எப்படி நம்ம வச்சிருக்கோம், எஃப்டி மாதிரி போட்டு வச்சிருக்கோம், எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு போர் சூழல்கள், அதாவது ஒரு அன்அவாய்டபிள் அண்ட் நேச்சுரல் கலாமிட்டி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். அதுவும் முக்கியமா ஒரு தனிப்பட்ட நாட்டோட இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் போடப்பட்டது வந்து இதுவே முதல் முறையா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்தியா வந்து எல்லா நாடுகளோடையும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்வ்ஸ்க்கான ஒப்பந்தம் போட்டிருக்கு. பட் இவ்வளோ பெரிய அளவுல போடப்பட்ட இதுவே முதல் முறை தான். இது வந்து யுஏஇயோட இந்தியா வந்து மிக நெருக்கமாக செல்கிறது. நாட் ஓன்லி ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸாகவும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்காகவும் டிஃபென்ஸாகவும் இந்தியா வந்து யுஏஇ கூட மிக நெருக்கமாக செல்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு சவுதி அரேபியாவுக்கு வந்து கத்தார் போன்ற நாடுகளுக்கு வந்து இன்டைரக்ட் ப்ரெஷர் அண்ட் இன்டைரக்ட் மெசேஜ் மோடி கவர்மெண்ட் கிவிங் டு சவுதி அரேபியா அண்ட் கத்தார், விச் ஆர் இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங் பாகிஸ்தான். அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து இது ஆயில்லாம் கொடுக்கறது இல்லை. பட் ஆஸ் ஃபார் அஸ் கிவிங் ஃபைனான்ஷியல் எய்டு, இந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங்லாம் வந்து சவுதி அரேபியாவிலிருந்தும் ரியாத்லேருந்தும் கத்தார், அதாவது பஹ்ரைன், கத்தார், அங்கிருந்து தான் அதிகமாக ஃபண்டிங் உலக நாடுகளுக்கு போகுது. முக்கியமாக எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் இந்தியா. அதே மாதிரி என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணுங்கன்னா, பிப்ரவரி மார்ச்ல சொல்லியிருந்தேன், யூஇ வந்து யூஇயோட பிரசிடன்ட் வந்து திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு ஆஃப் டே வந்து இந்தியாவில் இருந்துட்டு போனாரு. அதுல வந்து நிறைய டிஃபென்ஸுக்கான ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்க இந்தியாவோட டிஃபென்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. அதுல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் கையெழுத்திடப்பட்டிருக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் பிரம்மோஸ் டு மிடில் ஈஸ்ட், அதாவது மிடில் ஈஸ்ட் அந்த அந்த ரீஜன்ல அந்த ரீஜன்ல வந்து பிரம்மோஸ்க்கான எக்ஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யுஏஇயா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது ஒன்ஸ் இது இப்போ அப்ரூவ் ஆச்சுன்னா பல நாடுகள் அதை சுட்டு இருக்கிற எல்லா நாடுகளுமே வாங்கக்கூடிய பிரம்மோஸ், நம்மளுடைய பிரம்மோஸ் சூப்பர்சானிக் அட்டாக் மிசைல்ஸ் வந்து மற்ற நாடுகள் வாங்கும்ன்றது நான் நம்புறேன். இது வந்து யூஏஇக்கும் இந்தியாவுக்கும் நடத்த ஒப்பந்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே 16, 17 வந்து மோடி அவர்கள் வந்து இது விட்டுட்டு நேராக நெதர்லாந்து, யூரோப்புக்கு போனார். முதல் நாடாக யூரோப்பில் போனது வந்து நெதர்லாந்து. நெதர்லாந்து வந்து ஏன் நெதர்லாண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான நாடுனா, நெதர்லாந்து உங்களுக்கு என்ன தெரியும், இந்த நெதர்லாந்து வந்து ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்ட் ஹாக்கி அண்ட் ஃபுட்பால் ரொம்ப நல்லா ஆடக்கூடிய சின்ன நாடு. ஆம்ஸ்டர்டாம் உடைய தலைநகரமாக கொண்டு இருக்கும் நெதர்லாந்து. நம்மளுக்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, நல்ல டூரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது நமக்கு தெரியும். பட் கொஞ்சம் எனக்கே வந்து ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னா, அங்கே ஒரு நிறுவனம் இருக்கு, ஏஎஸ்எம்எல்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபைனல் ஃபினிஷிங் செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து உலகத்திலே வந்து சைனாலையும் தாய்வான், அதாவது தாய்வான் தான் உலகத்திலே உடைய ஹப்பா இருக்கு ஃபார் செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ் சிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில், அதோட கார் எல்லாத்துலேயுமே சிப்ஸ் நீங்கள் வந்து தயாரிக்கப்படுது. அது அதிகமாக தயாரிக்கப்படுது தாய்வான். தாய்வானில் மேனுஃபேக்சர் பண்ணால் அதோட ஃபினிஷிங் டச் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஒரு முழுமையாக அடையிறதுக்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் மோனோபோலி வந்து ஏஎஸ்எம்எல்னு ஒரு நிறுவனம் இருக்கு. ஸோ உலகத்திலேயே அந்த நிறுவனம் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கடைசியாக ஒரு லேசர் மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் ஒரு மேலே வரும், அந்த
சிப் மேலே அது ஃபினிஷ் பண்ணால் தான் அந்த சிப்போட வேல்யூ வந்து அந்த சிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல குவாலிட்டி, ஹை ஸ்டாண்டர்ட், வேர்ல்ட் ஸ்டாண்டர்டான குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஏஎஸ்எம்எல் நிறுவனம் மட்டும்தான் இது பண்ணது உலகத்திலே. பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த நிறுவனம் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி அவுட் சோர்ஸ் பண்ணி இந்தியாவிலேயே பண்றதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இது வந்து டக்குன்னு எடுக்கப்பட்ட முடியல. மேபி 1 வருஷம் 2 வருஷமாவே பேக்டோர் சேனல்ஸ் மூலமா இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தி பிறகுதான் இந்த ஒரு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் இது வந்து எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஒரு கண்ட்ரி ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட பலமே. இன்ஃபேக்ட் இதை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சம்பந்தம் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் வேற வழி இல்லாமல் சரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி கொடுங்க, பிகாஸ் இந்தியா நீட்ஸ் இட், அவர் யூரோப் நீட்ஸ் இந்தியான்றதுனால இந்தியா இல்லாமல் யூரோப் இனி இயங்காதுன்றதுக்காக வேற வழி இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க தவிர இந்தியா மேல ஒரு பெரிய பாசமும் ஒன்றும் இருக்காது. தே டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ் அண்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா அமெரிக்கா டீப் ஸ்டேட்டும் இது எப்படி ஒத்துக்கிட்டாங்க. நான் டீப் ஸ்டேட் சொல்லிட்டே இருக்கேன், அது ஞாபகம் வச்சுக்கேன். அந்த வேர்டை மட்டும், அந்த 2 வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இது நெதர்லாண்ட் கம்பெனி ஏஎஸ்எம்எல் வந்து ஈவன் அமெரிக்கா கூட இதை அவுட் சோர்ஸ் பண்ணல இந்த ஒரு டெக்னாலஜியை. அவங்க கேட்டும் கொடுக்காத போது அதையும் மீறி வந்து இது கொடுக்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய வெற்றி, இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபாரின் என்ன மினிஸ்ட்ரியோட அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய வெற்றி, இந்தியாவோட வெற்றின்றது. இது ஒன்ஸ் இது சிப்பு இந்தியாவில் பண்ணி முதல்ல நம்ம எக்ஸ்போர்ட்டோ நம்மளே யூஸ் பண்ணும் போது தான் தெரியும். மேபி அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல பண்றோம். இது வந்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து இது பண்றாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கான ஒரு செமிகண்டக்டர் யூனிட் வந்து குஜராத்தில் வந்து ஆல்ரெடி தே ஹவ் பில்டிங் அப் 2-3 வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. தொலேரான்னு ஒரு இடம் இருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க. கிஃப்ட் சிட்டி குஜராத்ல இருக்கு. அதாவது ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு வெறும் பிஸ்னஸ்க்கான ஒரு நகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த நகரம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கதான் இதை கட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 96,000 crores, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி டாடா மட்டுமே அங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அப்புறம் மற்ற கம்பெனிலாம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த ஏஎஸ்எம்எல் உடைய டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கிடைச்சது வந்து இந்த ஒரு 2வது மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு இந்த விசிட்ல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். ஆயிலுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம். ஸோ 16, 17 அங்கே பண்ணி இந்த 2த்தையும் முடிச்சுட்டு திருப்பி வந்து அவர் நெக்ஸ்ட் போனதோட வந்து ஸ்வீடன் வந்து 17, 18 2 நாள் வந்து ஸ்வீடன்ல தங்கியிருந்தார். ஸ்வீடன் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வீடன் வந்து இந்த நார்வேக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு, அதாவது நார்த்தன் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. ஃபின்லாண்ட், நார்வே அண்டு அண்டு ஸ்வீடன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டுக்கு ரைட் சைடில் 3 நாடுகள் தொடைய ஒட்டி இருக்கும், ஒன்னோட ஒன்று ரெஸ்பெக்டிவாக ஒட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ தே ஹாவ் எ வெரி நியர் டு ரஷ்யா. ஸோ ரொம்ப கோல்டான கண்ட்ரி ஸ்வீடனும். நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரியும் பெரிய ஒரு நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு, ஆனால் மக்கள் தொகை மிக கம்மியான. அங்கே என்ன சைன் பண்ணப்பட்டதுன்னா 2 முக்கியமான ஒப்பந்தங்கள் சைன் பண்றது. இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது, எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ இன்டெலிஜென்ஸ்ல வந்து ஒரு கோஆப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸ்வீடன் இஸ் வெரி குட் அட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா 6G மொபைல், அந்த 6G மொபைல் டெலிகாம் கம்யூனிகேஷன்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 6G மொபைல் வந்து 2027 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 6G மொபைல் சர்வீஸ் இந்தியாவில். ஸோ 6G மொபைல் அண்ட் ஏஐ இன்டெலிஜென்ஸ் இது இன்ஃபேக்ட் தி போத் ஆர் கோரிலேட்டட், ரெண்டுமே கோஎக்ஸிஸ்ட் மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையே சைன் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கான மூமெண்ட். இது ஒரு நல்ல ஒப்பந்தம் சைன் ஆனது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடனுக்கு பக்கத்து ரைட் சைடில் இருக்கிற ஒரு கண்ட்ரி நார்வே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நார்வே இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து நோபல் பரிசு தருகிறார்கள் இல்லையா, அந்த தரக்கூடிய நாடு வந்து நார்வேல தான். ஸோ நார்வே ஹேஸ் எ வெரி ஸ்மால் கண்ட்ரி தான், பட் வெரி இன்ஃப்ளூன்ஷியல் கண்ட்ரி, எஸ்பெஷலி இன் லிட்ரேச்சர் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியலான கண்ட்ரி வந்து
நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, டென்மார்க், இந்த நெதர்லாந்து, இந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் தேர் ஓன் குரூப். அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க, ஒரு 4-5 நாடுகள் ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த நாடுகளோட ஏற்கனவே போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து இந்தியா வந்து ஃப்ரீ பயலேட்ரல் எஃப்டிஏ போட்டிருக்கா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே சைன் பண்ணி இருக்காங்க. ஸோ பயலேட்ரலாக வந்து ஏற்கனவே எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் சைன் பண்ணி முடிச்சாச்சு. யூரோப்பியன் யூனியனோட சைன் பண்ணி முடிச்சாச்சு. யூரோப்பியன் யூனியனோட ஜனவரி 26 சைன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் இங்கே பிரிட்டனோட 2025 நம்ம சைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வி கவர்ட் ஆல் யூரோப்பியன் கண்ட்ரியோட எல்லா நாடுகளிலுடையும் நம்ம ஃப்ரீ ட்ரேடா அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணிட்டோம். பட் நார்வேல வந்து 2 முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. நார்வே இஸ் வெரி குட் இன் ஸ்பேஸ். நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டரோட பார்த்துருப்பீங்க. ஸ்பேஸ் பற்றியான விஷயங்கள். இப்போ ஒரு லைட்டு போயிட்டே இருக்கும், அதாவது ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து எப்பவுமே பகலாகவே இருக்காது, இருட்டாகவே இருக்கும், இல்லை இருட்டாகவே இருக்கும் பகலே வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட், லாங்கிடியூட், அந்த மாதிரி இடங்கள் வந்து நார்வே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இட்ஸ் அது நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் யூனிக்கான சில வெதர் கண்டிஷன்ஸ் வந்து நார்வேல இருக்கும். அது இல்லாமல் நார்வே வந்து இட்ஸ் ஆல்சோ எ வெரி டேஞ்சரஸ் கண்ட்ரி. நார்வே இஸ் நாட் ஓன்லி எ வெரி குட் கண்ட்ரி, நார்வே இஸ் நாட் ஏ பட் தே ஆர் வெரி டேஞ்சரஸ் கண்ட்ரி. ஏன்னா டேஞ்சரஸ் கண்ட்ரின்னு சொல்றீங்களா? ஆமாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்கிற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நிறைய பேருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எப்படி இங்கிலாண்டில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா தீவிரவாத அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ்பெஷலி இஸ்லாமிக் டெரர்ஸ் உடைய சிம்பத்தைசர்ஸ் நிறைய பேர் இங்கிலாந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்டிடி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கேள்விப்படல, பீப்புள் ஹூ ஆர் அபவ் 40-30 நீங்கள் எல்டிடின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. எல்டிடி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அதர் தென் ஸ்ரீலங்கா, லங்காவில் இல்லாமல் வந்து முதல்ல ஸ்ரீலங்காவில் இருந்து கேண்டில் இருந்தது. 2 இடத்துல வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. ஒன்று வந்து லண்டன், இன்னொன்று வந்து நார்வேயோட கேபிட்டல். அண்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ், ஸ்டில் தே ஹேவ் an ஆப்ரேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நார்வே ஃபார் எல்டிடிடி. ஸோ அது வந்து மற்ற நாடுகளுடைய தேவையில்லாத விஷயங்களை தலையிடும். நாட் பிகாஸ் இட்ஸ் நார்வே, இட்ஸ் ஜாப் ஆஃப் த டீப் ஸ்டேட். அகெயின் த டீப் ஸ்டேட்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ டீப் ஸ்டேட் ஞாபகம் வச்சுங்க. என்னைக்குன்னா ஒரு நான் சொல்கிறது டீப் ஸ்டேட் பற்றி முழு பதிவாக நான் போட பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பதிவு பண்ணணும், ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், ஸ்பேஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒப்பந்தம் சைன் பண்ணுறது. நீங்கள் இனிமேல் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இஸ்ரோவும் வந்து நார்வேனியன் ஸ்பேஸ் கமிட்டி, ஸ்பேஸ் டெக்னாலஜியும் கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க டு ரிசர்ச் அபவுட் ஆர்பிட்ஸு, அபவுட் வெதர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நம்மக்கிட்டேருந்து அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி சீப்பாக ராக்கெட் லான்ச் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்ஸில் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது, அங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரேர் எர்த் கிடைக்குமா, வேறு வாட்டர்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஆர்டிக் ஓஷன், ரஷ்யனோட ஆர்டிக் ஓஷன். இன்ஃபேக்ட் ரஷ்யோட ஏற்கனவே நம்ம ஆர்டிக் ஓஷனில் ரிசர்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து இன்டைரக்டாக சீக்ரெட்டாக போயிருக்கு. வென் வித் நார்வே வி வில் டூ இட் ரொம்ப ஓப்பனாகவும் வேர்ல்டுக்கு தெரியுற மாதிரியே பண்ணுவோம். இன்ஃபேக்ட் ஆர்டிக் ஓஷன் வில் பிகம் த நெக்ஸ்ட் பிக் ஹப் ஃபார் வார் இருக்கும். எப்படி இப்போ ஆயிலாக இருக்கும், இந்த கரண்ட் 50 வருஷங்களாக ஆயிலுக்காக தான் நல்ல சண்டை போடுறாங்க ரைட் நவ் ஈவன் இன் ஈரான். அடுத்த 50 வருஷங்கள் மேபி நம்ம பார்க்கலாம், நம்மளோட அடுத்த ஒரு சங்கதிகள் பார்க்கலாம். ஆர்டிக் வில் பி த மெயின் ஹப் ஃபார் த வார். ஆர்டிக்ல நாட் ஓன்லி வில் கெட் வாட்டர், அங்கே ரேர் எர்த் நிறைய இருக்கு, ஆயில்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு அங்கே ஆர்டிக்ல. ஸோ இட் வில் பி ஏ டக் ஆஃப் வார் பிட்வீன் ரஷ்யா, வெஸ்டர்ன் பவர் விச் இன்க்ளூட்ஸ் யூரோப் அண்ட் அமெரிக்கா. ஸோ இந்த 2 விஷயங்களும் வந்து ஒப்பந்தங்கள் நார்வேல சைன் ஆனது. அது மட்டும் இல்லாமல் he is the only second prime minister in 75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் to go to Norway and also get the Norwegian highest civilian award, civilian award in Norway, and also met the royal family of Norway. So deep state Norwegian royal ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இருக்கு. புரிஞ்சுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலையே வாட் இஸ் டீப் ஸ்டேட். டீப் ஸ்டேட் இஸ் a combination of big rich people and the royal families of Europe and European countries and America. ஸோ இதுதான். ஸோ அங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹானர் கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கிற போய் மீட் பண்ணியிருக்கோம்னா ஈவன் த டீப் ஸ்டேட் எஸ்பெஷலி ஆஃப் தி ரூத்ஃபோர்ட் ஹெட்ஸ்,
the European powers, the power behind the running of Europe countries, they also recognize இனிமே வந்து இந்தியா உடைய காலம்தான், நம்மளும் அவங்களோட ஒட்டு வாழ்ந்தாதான் இனி வரும் செஞ்சுரிஸ்ல நம்மளும் சர்வை பண்ண முடியுன்றது புரிஞ்சுக்கிறாங்கன்றதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தான் the royal family is invited prime minister and given him the highest honor. இறுதியா பாத்தீங்கன்னா மே 19, 20ஆம் தேதி வந்து இட்டாலி போனார். ஸோ இட்டாலி போன உடனே நம்ம நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மோடி அவர்கள் வந்து இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் மெலோனியை நம்ம பார்லி மெலோடி கொடுத்து ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. தட் ஹஸ் பிகம் த மோஸ்ட் வியூடு டாக்ட் அபவுட் வீடியோ ஆர் த ஃபோட்டோ இன் தி சோஷியல் மீடியா லாஸ்ட் 2 years. இன்ஃபேக்ட் டாப் 5ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 25 வருஷத்து மீடியாவில் வந்து அதிகமாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஒரு ஃபோட்டோ வீடியோனா மோடி மெலடியுடைய அந்த ஒரு பார்லி மெலடி கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. இன்ஃபேக்ட் இது திஸ் வுட் ஹவ் பீன் சஜஸ்டட் பை தி டீம், ஒரு ஹை லெவல் டீம்ல சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இது கொடுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, ஜஸ்ட் என்ன காமிக்கல் தான். பட் இட் ஹாஸ் பில்ட் அப் ஏ குட் ரிலேஷன்ஷிப். இப்போ நிறைய பேர் வந்து இட்டாலியில் இருக்கிற, யூரோப்பில் இருக்கிற இந்த நவ் இட் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ இன்ஃபேக்ட் திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் அவர் ஓன் பிராண்ட். ஸோ பார்லிமெண்ட்ல நம்ம இந்தியன் பிராண்ட், இது வந்து இந்தியன் பிராண்ட், ஒரு சாக்லேட் பிராண்ட். இட்டாலி இஸ் ஃபேமஸ் ஃபார் பிஸா, சாக்லேட் கேக்ஸ். ஸோ நம்மளோட பிராண்ட் அங்கே போகும்போது இட் கேன் கேப்சர் நாட் ஓன்லி தி இட்டாலியன் மார்க்கெட் பட் ஆல்சோ தி யூரோப்பியன் மார்க்கெட். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லேஜியோடைய சிஇஓ வந்து பர்சனலாகவே தேங்க்டு மோடிஜி இன் ஆல் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா தேங்க் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் their shares have went up by 20 to 25% in Mumbai Stock Exchange. So just one photo, one click showing Prime Minister எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகுது பாருங்க ஒரு கம்பெனிக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆத்மநிர்பர் பாரத் மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு வேர்ல்டு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இந்த இட்டாலி விசிட்ல 3 ஒப்பந்தங்கள் தயாராகுது. ட்ரேட் டீல் ஏற்கனவே போடுறதால முதல்ல வந்து மினரல்ஸ். இட்டாலி இஸ் லாட் ஆஃப் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ்க்கு ஆன ஒரு ஒப்பந்தம் தயார்படுது. ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ஃப்ரான்ஸு அண்டு இட்டாலி ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஆக்ரோ அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கான ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு. மேபி யூ வில் சி அமுல் இன் இட்டாலியில் வந்து இந்தியன் ப்ராடக்ட் லைக் அமுல்லாம் வந்து நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் போகலாம். இந்தியனுடைய நிறைய கீ ப்ராடக்ட்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அக்ரோ ப்ராடக்ட்ஸில் வந்து இட்டாலியில் நிறைய கிடைக்கலாம். அதே மாதிரி இட்டாலி ப்ராடக்ட்ஸ் இங்கே வரும். பட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றதே காலந்தம்பல் சொன்னோம். அதுக்கப்புறம் கடைசியாக 3வது முக்கியமான ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுறோம். எஜுகேஷன்லையா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்ம வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் தானே நம்மளுடைய யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸும் படித்தரேன். ஸோ ஒரு ஆஸ்திரேலியாலோ, ஒரு இங்கிலாண்டையோ, ஒரு அமெரிக்காவோ, கனடாவோ ஒரு எஜுகேஷனுக்கான அக்ரிமெண்ட் போடும்போது அது ஒரு வேல்யூ இருக்குது. பிகாஸ் அங்கேயும் வந்து தி ரீஜனல் லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். இட்டாலியில் வந்து எப்படி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சு பண்ணுவாங்க, ஏன் ரஷ்யாவில் உக்ரைனில் படிக்கும்போது அங்கேயும் படிப்பாங்க அப்படின்றதுக்காக படிப்பாங்களோ அப்படின்றது தெரியல. மேபி இட் வில் பி 2 way கூட இருக்கலாம். ஸோ இட் இஸ் இட்டாலியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து படிக்கிறதுக்கும், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் போய் படிக்கிறதுக்கும் ஒரு புதிய பாலமா, பிரிட்ஜா இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 நாடுகள் மோடி அவர்கள் சென்று ஒப்பந்தங்கள் சைன் பண்ணிப்பட்டது. இந்த மொத்தத்துடைய 5 நாடுகளில் வந்து உடைய பிஸ்னஸ் லாபங்கள் எவ்வளோ இருக்கும் கணக்கிட்டு போகும்போது அரவுண்டு $35 billion இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வரும்னு சொல்லப்படுகிறது. ஸோ $35 billion வந்து இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பயலேட்டரலாக. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். சின்ன நாடுகள் எப்பயுமே வந்து நம்ம பண்ணக்கூடாது, பெரிய நாடுகள். ஸோ 5 நாடுகள் சேர்த்து $35 billion இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வர்றது குட். எனி பிஸ்னஸ் பிகாஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இதுக்கப்புறம் ஜூன் மாதம் வந்து இந்த பிரதமர் மோடி அவர்கள் ஜெர்மனி அண்டு பிரான்ஸ்க்கு செல்லக்கூடியதாக ஒரு நியூஸ் வருது. பிரான்ஸில் வந்து ரஃபேல்கான ஃபைனல் அக்ரிமெண்ட், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஜிஓஜிக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படும். 114 ஃப்ரான்ஸ் ஏர்கிராஃப்ட் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஏற்கனவே மெரெயின்கான ரஃபேல் மெரெயின் வந்து ஆல்ரெடி சைன் ஆயிருக்கு 28, அது முடிஞ்சிடும். ஜெர்மனியில் வந்து
P-75I சம்மரீன்ஸ்க்கான ஒரு சைனிங் கடைசி ச பேச்சுவார்த்தை முடிஞ்சு அஃபிஷியல் சைன் ஆகி நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸில் விச் வில் பி மேட் இன் இந்தியா. அதாவது கொச்சின், விசாகப்பட்டினம் ஆர் கொல்கத்தாவில் வந்து பாம்பே, இந்த 4 இடங்களில் வந்து நம்ம ஷிப்யார்ட்ஸ்லேயே வந்து சம்மரீன்ஸ்க்கான செய்யக்கூடிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ண கிட்டத்தட்ட அரவுண்ட் 6 பெரிய சம்மரீன்ஸ் நியூக்ளியர் பவர்ஸ் வந்து, மற்றபடி ஒரு 10-12 கன்வென்ஷனல் சம்மரீன்ஸ்க்கான ஒப்பந்தம் சைன் ஆகும்னு நான் நம்புகிறேன். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. ஜெய்ஹிந்த்.